ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஸ்டேஷனில் நிற்கும் போதோ ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு பாத்ரூமில் வந்து தண்ணி வரலை, ஏசி வந்து ஒர்க் ஆகலை, இல்லை ஏதாவது ஃபேன் ஓடலை, இல்லை வேறு ஏதாவது அசௌகரியங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு ட்ரெயினில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு பிரத்யேகமாக ஒரு வெப்சைட் இருக்குது, ரெயில் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, உங்களுடைய மொபைல் நம்பர், ஐஆர்சிடிசியில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வேணும். அதுக்கு ஓடிபி ஒன்று வரும். அடுத்தது உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் போய்ட்டு ஸ்டேஷன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்டா இல்லை ட்ரெயின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை போட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி சப் கேட்டகரி ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிடுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றின டீட்டெயில், அந்த கம்ப்ளைண்ட் என்ன விதமான கம்ப்ளைண்ட்டு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக வந்து விளக்கம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் அட்டென்ட் பண்ணாங்களா, சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம்.